மகாராஜாட்ட போய் பந்தலை ராஜன் அப்படின்னு அந்த மகாராஜாட்ட போய் எல்லாரும் போய் சொல்கிறா, ஒரு குழந்தை ஒன்று தொட்டிலில் வந்துட்டு இருக்கு, பம்பா நதியில் கரை ஓரமாக வந்துட்டு அப்படின்னு. மகாராஜா போய் பார்த்தோன்னே அவ்வளோ அற்புதமாக இருக்க, முகத்தை பார்த்தோன்னே அவ்வளோ தேஜஸ்ஸு, குழந்தை தெய்வீக குழந்தை இல்லையா, அவ்வளோ தேஜஸ்ஸு. உடனே மகாராஜா எடுத்துன்னு போய் அவர் வளர்க்க ஆரம்பிச்சிட்டார். அவர் வளர்த்துன்னு இருக்கார். ஒரு குறிப்பிட்ட நாள் ஆனோடனே, ஒரு 3 வயசு குழந்தைக்கு ஆனோடனையும் அந்த சபரிமலைக்கு மேலே போய் மேடையில் உட்காந்து அவர் ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஐயப்பன். சாதாரணமாக நம்ம ஜபம் பண்ணுறது எப்படின்னா, அட்டானி கால் போட்டுன்னு யோகாசனத்தில் உட்காந்துட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கார். இவர் அப்பா வரார் அப்படின்னோடனே, வளர்ப்பு தந்தை தான் வரார் அப்படின்னோடனே அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும்னு எழுந்துக்கிறார். அப்படி எழுந்திருக்க போனோடனையும் நம்ம எப்படி எழுந்திருப்போம், அப்படி காலை வச்சு இப்படி எழுந்திருப்போம். உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, யோக வஸ்திரத்தை வச்சு அப்படியே முட்டியில் கட்டி, அதெல்லாம் எழுந்திருக்காதப்பா, நீ அப்படியே உட்காந்துக்கப்பா அப்படிங்கிறார். இந்த மாலை போட்டுட்டு எல்லாரும் விரதம் இருக்கிறது எதற்காக அப்படின்னாக்க, ஒரு 48 நாட்கள் நம்மலாம் விரதம் இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாட்கள் மாலை போட்டுக்கிறாங்க, ஒரு வாரம் மாலை போட்டுக்கிறாங்க, 11 நாள் அப்படின்லாம் ஒரு குறிப்பிட்ட நாளில், குறுகிய நாளில் மாலை போட்டுன்னு போயிட்டு வராங்க. ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை 48 நாள் மாலை போட்டு விரதம் இருந்து அந்த ஐயப்பனை பார்க்கறது தான் அது தனி சிறப்பு. நம்ம விரதம் முதல்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, நம்ம காலம்பரிலேருந்து நைட்டு சாயங்காலம் வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது. அதாவது மாதத்துக்கு ஒரு நாள் இருக்கக்கூடிய விரதம் பார்த்தீங்க அப்படின்னாக்க, காலம்பரம் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாது. பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது. அப்படி தான் விரதம் இருக்கணும். இந்த 48 நாள் நீங்கள் விரதம் இருந்து அந்த படியில் ஏறும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்க, இருமுடி இல்லாமல் அந்த 18ஆம் படியில் ஏற்ற மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த 18 படியில் படி பூஜைன்னு சொல்லி செய்வாங்க. அதில் அந்த 18 சித்தர்கள் உட்காந்துருக்காங்க. 18 சித்தர்கள் இருக்கும்போது அந்த சித்தர்கள் மேலே நம்ம காலை வச்சு ஏறுறோம். அப்படிங்கிறபோது நம்ம மேலே சுவாமி இருக்கணும். அப்போ தான் நம்ம அது மேலே காலை வச்சு ஏற முடியும். அதுக்காக தான் நம்ம இருமுடி. ஐயப்பன் கட்ட பிரம்மச்சாரி. அவர் கல்யாணம்லாம், அவருக்கு கல்யாண ஆசை இதெல்லாம் கிடையாது. அதுக்காக தான் அந்த பெண்கள் வாசம் அப்படிங்கிறதே அவருக்கு பிடிக்காது. அதுக்காக தான் குழந்தை பருவத்தில் இருக்கும்போது போகலாம், முதியோர் ஆன பிறகு போகலாம் ஐயப்பன் கோயிலுக்கு. இடையில நம்ம போகக்கூடாது. அந்த வாசமே அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. அந்த மலைப்பிரதேசத்துக்கு காற்று நம்ம மேலே படணும். அதுக்காக தான் அந்த ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் போட்டால் சட்டை போடாமல் போகணுங்கிறாங்க. சட்டை போடாமல் போகணும் எதுக்காக? அந்த காற்று நம்ம உடம்புல படணும். அந்த காற்று நம்ம மேலே பட்டுதுன்னா தான் வியாதிகள்லாம் குணமாகும். வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம நிறைய மலைகள் இருக்குது. சதுரகிரி, வெள்ளியங்கிரி, போதியமலை அப்படின்ட்டு நிறைய மலைகள் இருக்குது. இந்த மலைகளுக்கெல்லாம் நம்ம வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னாலே உடம்புல உங்களுக்கு எந்த வியாதியும் வரவே வராது. அரஹர நம பார்வதி பதஜே, அரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் சுவாமியே சரணமையப்பா. இப்பொழுது நமது பதிவிலே ஐயப்பனை பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். ஐயப்ப மலை அப்படிங்கிறது சபரிமலையிலே இருக்கின்றது. பம்பா நதி வாசன் என்று சொல்வார்கள், சபரிகிரீசன் என்று சொல்வார்கள், ஐயப்பன் என்று சொல்வார்கள். இந்த ஐயப்பனோட விசேஷம் என்ன அப்படின்னாக்க, ஐயப்பன் அங்கே எப்படி உட்கார்ந்துருக்காரு, அவர் எப்படி வந்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, ஹரிக்கும் ஹரனுக்கும் பிறந்தவர் ஹரிஹர சுதன் என்று சொல்வார்கள். ஹரிஹர சுதன் என்றால் ஐயப்பன் என்று அர்த்தம். ஹரி என்றால் மகாவிஷ்ணு, ஹரன் என்றால் சிவன். இருவருக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன். இந்த ஐயப்பன் பிறந்த உடனேயும் இவர் எப்படி வரார் அப்படின்னா, ஒரு கூடையில் நிறைய நகைகள்லாம் போட்டு நல்லா ஜொலிக்கிறார். ஐயப்பனை பார்த்தாலே ஒரு குழந்தை நல்லா துருன்னு நல்லா அழகாக இருக்குது. குழந்தை நல்லா குண்டு குண்டுன்னு அழகாக இருக்குது. நிறைய நகையெல்லாம் போட்டிருக்கு. பம்பா நதியில் தான் ஒரு கூடையில் மிதந்து வந்துட்டுருக்கு. இப்போ அந்த மாதிரி குழந்தைகள்லாம் இப்போ வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, நம்ம எடுத்துகிட்டு போய் வளர்ப்போம் குழந்தை அழகாக இருக்கே அப்படின்ட்டு. ஆனால் அந்த காலத்தோட முறைகள்லாம் என்னென்னா, அந்த ஊர் ராஜா யாரோ அவள்கிட்ட தான் போய் சொல்லணும். அந்த மாதிரி இந்த குழந்தை வருந்துருக்கு அப்படின்னோடனே மகாராஜாட்ட போய் பந்தலை ராஜன் அப்படின்னு அந்த மகாராஜாட்ட போய் எல்லாரும் போய் சொல்கிறா, ஒரு குழந்தை ஒன்று தொட்டிலில் வந்துட்டுருக்கு, பம்பா நதியில் கரை ஓரமாக வந்துடுத்து அப்படின்னு. மகாராஜா போய் பார்த்தோன்னே அவ்வளோ அற்புதமாக இருக்க, முகத்தை பார்த்தோன்னே அவ்வளோ தேஜஸ்ஸு, குழந்தை தெய்வீக குழந்தை இல்லையா, அவ்வளோ தேஜஸ்ஸு. உடனே மகாராஜா எடுத்துன்னு போய் அவர் வளர்க்க ஆரம்பிச்சிட்டார். அவர் வளர்த்துன்னு இருக்கார். ஒரு குறிப்பிட்ட நாள் ஆனோடனே, ஒரு 3 வயசு குழந்தைக்கு ஆனோடனையும் அந்த சபரிமலைக்கு மேலே போய் மேடையில் உட்காந்து அவர் ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஐயப்பன். ஜபம் பண்ணாக்க மக்கள் போய் யாரெல்லாம் என்னெல்லாம் கேட்குறாளோ அதெல்லாம் நடக்கிறது.
எனக்கு இந்த கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற உனக்கு அது நடந்துடும் அப்படிங்கிறார், உடனே நடந்துருது. யாருக்கெல்லாம் என்னென்ன கஷ்டமோ அதெல்லாம் அவர் என்னென்ன சொல்கிறாரோ அந்த குறைகள்லாம் நீங்கி எல்லாருக்கும் அது நடந்துகிட்டே இருக்கு. அப்போ போய் எல்லாரும் போய் பந்தலை ராஜன்ட்ட போய் சொல்கிறா, உங்களோட மகன் இதை மாதிரி எங்களுக்கு சொன்னார், நடந்தது அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு வந்து மகனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உடனே ஆசை. அவர் உடனே புறப்பட்டு மகாராஜா உடனே புறப்பட்டு மகனை பார்க்கறதுக்காக வர. இவர் தெய்வீக குழந்தை, அது அவருக்கும் தெரியும் இவருக்கும் தெரியும். ஆனால் வந்து இவர் வளர்ப்பு தந்தை தான். அதுக்காக தான் வந்து முன்னோர்கள் எந்த ஒரு பூஜைகள் இதெல்லாம் ஆரம்பித்தாங்க அப்படின்னா முதல்ல முன்னோர்களை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும்பாங்க. மாதா பிதா குரு தெய்வம் அப்படிம்பாங்க. முதல்ல நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் நம்ம அம்மா தான். நம்ம அம்மாவை எப்படி வணங்கணும் அப்படின்னா, தாயில் சிறந்தது கோயிலும் இல்லை அப்படின்னு அவங்க வயிற்றுல நம்ம 10 மாதம் குடியிருந்து வந்ததுனால அவங்கள கோயிலாக வச்சு பார்க்கணும். 2வது இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு அதுக்கப்புறம் மந்திரமே கிடையாது. 2வது நம்ம பிறக்கிறதுக்கு காரணமான தந்தை தான். அதுக்காக தான் தந்தையை வச்சுருக்காங்க. 3வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையின் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய யாருன்னா குரு. இவா 3 பேரோட அருளும் ஆசீர்வாதம் இருந்தது அப்படின்னா திருவருள், தெய்வத்தோட அருள் நம்மளை தேடி வந்துடும். தெய்வத்தை நம்ம தேடி போக வேண்டாம், தெய்வம் நம்மளை தேடி வந்துடும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதுமே எந்த ஒரு பூஜைகள் எந்த ஒரு செயல்கள் செஞ்சாலும் இவங்களை வணங்கிட்டு அந்த காரியத்தை நம்ம துவங்கணும். அப்போ தான் அந்த காரியம் நமக்கு நல்லபடியாக நடக்கும். அந்த மாதிரி வந்து இவர் தெய்வீக குழந்தை, இவர் ஜபம் பண்ணிட்டு இருக்கார். சாதாரணமாக நம்ம ஜபம் பண்ணுறது எப்படின்னா, அட்டானி கால் போட்டுன்னு யோகாசனத்தில் உட்காந்துட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கார். இவர் அப்பா வரார் அப்படின்னோடனே, வளர்ப்பு தந்தை தான் வரார் அப்படின்னோடனே அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும்னு எழுந்துக்கிறார். அப்படி எழுந்திருக்க போனோடனையும் நம்ம எப்படி எழுந்திருப்போம், அப்படி காலை வச்சு இப்படி எழுந்திருப்போம். உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, யோக வஸ்திரத்தை வச்சு அப்படியே முட்டியில் கட்டி, அதெல்லாம் எழுந்திருக்காதப்பா, நீ அப்படியே உட்காந்துக்கப்பா அப்படிங்கிறார். அப்படியே உட்காந்துக்குன்னு அவர் சொன்ன ஒரே வார்த்தையினால் அவர் அப்படியே உட்காந்துட்டார். ஐயப்பன் மட்டும் பார்த்துக்கிட்ட குத்துக்க தான் உட்காந்துருப்பார். உட்காந்துட்டு கையை அப்படி சின்முத்திரை காமிச்சுட்டு கையை அப்படி மேலே ஒரு தொடையில் ஒரு கையை வச்சுருப்பார். நம்ம ஜபம் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சின்முத்திரை காமிச்சுன்னு தான் ஜபம் பண்ணுவாங்க. ருத்ராட்சத்தை வச்சுன்னு சின்முத்திரை காமிச்சுன்னு தான் ஜபம் பண்ணுவாங்க. அந்த சின்முத்திரையை காமிச்சுன்னு அப்படியே அவர் அப்பா சொல்லிட்டார் அப்படிங்கிற ஒரே வார்த்தையினால் வளர்ப்பு தந்தை தான், வளர்ப்பு மகன் தான், இருந்தாலும் அப்பா அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுத்து அப்படியே உட்காந்துட்டார். இப்பயும் நம்மலாம் வந்து மாலை போட்டோம் அப்படின்னாக்க அம்மா அப்பா தான் நமக்கு முதல் தெய்வம். அதனால் வந்து நம்ம அம்மா அப்பாவுக்கு மீறி ஒன்றும் கிடையாது. அதனால் நம்ம வந்து சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மாலை போட்டாச்சுன்னா நான் சாமி நீங்கள் தான் எனக்கு காலில் விழணும் அப்படின்னா அவங்க அம்மா அப்பாலாம் புள்ள காலில் விழுறாங்க. அந்த மாதிரி விழக்கூடாது. அது வந்து தவறு. அது ஏன்னா நமக்கு அம்மா அப்பா தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் சுவாமி. அதனால் வந்து நம்ம மாலை போட்டாலும் நம்ம தான். அதனால் நம்ம அம்மா அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். மற்ற பேர் யார்ட்டையும் இல்லைனாலும் அம்மா அப்பாட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நம்ம அந்த இடத்துக்கு போகணும், சபரிமலைக்கு போகணும். அது முதல் பாயிண்ட். அது எல்லாரும் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, அந்த சபரிமலையில் வந்து ஐயப்பன் உட்காந்துருக்காரு, ஜபம் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாரும் போகிறா, எல்லாருக்கும் என்னென்ன கேட்குறாலோ அதெல்லாம் நடக்கிறது, எல்லாருக்குமே நடந்துட்டு இருக்கு. இந்த விரதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மாலை போட்டு விரதம் அப்படிங்கிறது இருக்காங்க. மாலை போடுறது அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து அதுக்கு முன்னாடிலேருந்தே நிறைய பேர் மாலை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாலை போட்டுட்டு எல்லாரும் விரதம் இருக்கிறது எதற்காக அப்படின்னாக்க, ஒரு 48 நாட்கள் நம்மலாம் விரதம் இருக்கணும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாட்கள் மாலை போட்டுக்கிறாங்க, ஒரு வாரம் மாலை போட்டுக்கிறாங்க, 11 நாள் அப்படின்லாம் ஒரு குறிப்பிட்ட நாளில், குறுகிய நாளில் வந்து மாலை போட்டுன்னு போயிட்டு வராங்க. ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை 48 நாள் மாலை போட்டு விரதம் இருந்து அந்த ஐயப்பனை பார்க்கறது தான் அது தனி சிறப்பு. என்ன காரணம் அப்படின்னாக்க, பொதுவாக விரதம் இருக்கிறது நம்ம எதற்காக அப்படின்னா, நம்மளோட முன்னோர்கள் நம்மளை எப்படி சொல்லி வளர்த்தாங்க அப்படின்னாக்க, இப்போ பிரதோஷம் அப்படின்னா சிவபெருமானுக்கு விரதம் இருக்கிறது, சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா விநாயகப் பெருமானுக்கு, அமாவாசை அப்படின்னா பித்ருக்களுக்கு முன்னோர்களுக்கு இருக்கிறது, பௌர்ணமி அப்படின்னா அம்பாளுக்கு அப்படின்னு ஒரு தினங்கள் ஒரு சுவாமிக்கு விரதமாக வைத்திருக்கின்றார்கள். மாதத்துக்கு ஒரு நாள் நம்ம விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. மாதத்துக்கு ஒரு நாள் விரதம் இருக்கிறது நல்லது. நம்ம விரதம் முதல்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, நம்ம காலம்பரிலேருந்து நைட்டு சாயங்காலம் வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது. அதாவது மாதத்துக்கு ஒரு நாள் இருக்கக்கூடிய விரதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, காலம்பரம் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாது. பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது. அப்படி தான் விரதம் இருக்கணும். சில விரதங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, மத்தியானம் ஒரு வேளை விரதம் அப்படிம்பாங்க. அப்போ வந்து மத்தியானம் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்லாம். காலம்பரையும் சாப்பிடக்கூடாது, நைட்டு சாப்பிடக்கூடாது. மத்தியானம் ஒரு வேளை மட்டும் நம்ம சாப்பிடலாம். அது ஒரு விதமான விரதம். ஆனால் முழுமையான விரதம் அப்படின்னாக்க, காலம்பரம் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது. 6 மணிக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா பழம், ஒரு வாழைப்பழமும் பால், இது மட்டும் தான் சாப்பிடலாம். மற்றபடி எதுவுமே சாப்பிடக்கூடாது. இது மட்டும்தான் சாப்பிட்டு அன்னைக்கு முழுமையாக விரதம் இருக்கக்கூடியது அதுதான். இந்த 48 நாட்கள் விரதம்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க, நம்ம காலம்பரையும் சாப்பிடக்கூடாது, நைட்டும் சாப்பிடக்கூடாது. மத்தியானம் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்லாம். நைட்டு வந்து பழம் பால் இது மட்டும் நம்ம சாப்பிட்லாம்.
பழங்கிறது நீங்கள் ஆப்பிள், மாதுளம்பழம் எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இதுதான் விரத முறை அப்படிங்கிறது, இதுதான் விரத முறை. இந்த விரதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாலை போட்டாச்சு அப்படின்னா நம்ம அந்த சுவாமி சுரூபமாக ஆகிறோம். அந்த ஐயப்பனை கொண்டு வந்தது அந்த மாலை எப்படிலாம் போடுறீங்க, அங்கே பிள்ளையார் சன்னதியில் கொண்டு வந்து கொடுத்து பிள்ளையார்கிட்ட வச்சு அதுக்கு பூஜை பண்ணி தீபாரணை பண்ணி அர்ச்சனை பண்ணி அந்த மாலையை கொண்டு வந்து நம்ம கழுத்தில் போடுறாங்க. அப்போ அந்த மாலையை போடுறாங்கிற போது அந்த சுவாமி சுரூபமாக நம்ம ஆகிறோம். அதான் தெய்வம் மனுஷ ரூபேன அப்படின்னு வேதங்கள் எல்லாமே சொல்லியிருக்கு, வேதங்கள் ஆகமங்கள்லாம் சொல்லியிருக்கு. அந்த மாலையை போட்டு அந்த 48 நாட்கள் வந்து நம்ம அந்த ஐயப்ப சுரூபமாக இருக்கும். இன்னும் இதெல்லாம் எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சுவாமியை பார்க்கணும்னு நினைக்கிறத விட அவர் நம்மளை பார்க்கணும்னு நினச்சாதான் நம்ம அவரை போய் பார்க்க முடியும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்லி சிவபுராணத்தில் ஒரு வாக்கியம் வரும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் நினைச்சாதான் நீங்கள் அவரை போய் பார்க்க முடியும், அவர் நினைக்கலைன்னா அவரை பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு வாக்கியம் உண்டு. அது மாதிரி நம்ம மாலை போட்டு எல்லாம் இருந்து போகிறோம் அப்படின்னா அவர் நினைக்கிறார், நம்ம வரணும்னு அவர் நினைக்கிறார். அப்போ தான் நம்ம அது மாலை போட்டு போக முடியும். அப்போ அந்த மாலை போட்டு நம்ம போகிறோம் அப்படிங்கிற போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 48 நாட்கள் நம்ம உடம்பை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது மெயின் காரணம். அதுதான் நீங்கள் வந்து சயின்டிஃபிக்காக எடுத்தோம் அப்படின்னாக்க அந்த 48 நாட்கள் நம்ம உடம்புல ஆல்கஹால்லாம் சேரக்கூடாது. நிறைய பேர் வந்து இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களாம் இருப்பாங்க, இதெல்லாம் கட்டுப்படுத்திடுவாங்க. ஆனால் வந்து இந்த ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க இருப்பாங்க, இதை மட்டும் பார்த்தீங்கன்னா மாலையை போட்டு ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நான் நிறைய இடத்துல எல்லாரையும் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அதை அவங்கள்ட்ட போய் நான் தனிப்பட்ட முறையில் நம்ம சொல்ல முடியாது. அந்த ஸ்மோக்கிங் அப்படிங்கிறது நம்ம பண்ணக்கூடாது. மாலை போட்டாச்சு அப்படின்னா அந்த 48 நாள் எல்லாத்தையும் நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் மாலை போடுறோம். நம்ம மாலை போட்டோன்னு நம்ம ஸ்மோக்கிங் பண்ணுறோம் அப்படின்னாக்க அந்த மாலை போட்டோம் அப்படிங்கிற ஒரு இதே நமக்கு இல்லாமல் போயிடும், அந்த பலன் நமக்கு கிடைக்காம போயிடும். அதுக்காக தான் வந்து அதையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 48 நாள் விரதங்கிறது இது வந்து நம்ம ஆன்மீக பிரகாரம் சொல்கிறது. சயின்டிஃபிக்காக நம்ம எதுக்காக இந்த விரதம் இருக்கோம் அப்படின்னாக்க, இப்போ நான் சொன்ன அந்த ஆல்கஹால் நம்ம உடம்புல சேரக்கூடாது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த நம்ம உடம்பு உள்ளுக்குள்ளே வந்து நிறைய அணுக்கள் இருக்குது. இப்போ உடம்புக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம உடம்பு மேலே சதை இருக்குது, இதெல்லாம் நம்ம ஓடுறோம் போகிறோம் வரோம், நைட்டு படுத்து தூங்குகிறோம், காலம்புரை எழுந்துக்கிறோம். இதுக்கு உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்றோம். உடம்பு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அணுக்களுக்கெல்லாம் ரெஸ்ட்டு கொடுக்குறோமானா கிடையாது. இதுக்கெல்லாம் ரெஸ்ட்டு கொடுக்கறதுக்காக தான் விரதம்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் ரெஸ்ட்டு கொடுக்கறதுக்காக தான் விரதம்னு சொல்லி வச்சுருக்காங்க. அந்த நான் சொன்னேன் இல்லையா, சாப்பிடவே கூடாது தண்ணியும் குடிக்கக்கூடாதுன்னு. அப்போ எதுவுமே குடிக்காத போது இது எல்லாமே நமக்கு ரெஸ்ட் ஆகிடுது. உள்ளுக்குள்ளே வந்து தண்ணி குடிக்காமல் சாப்பாடு போகாமல் இருக்குது அப்படிங்கும்போது இது எல்லாமே மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இருந்தால் நல்லது, அதுக்காக சொல்கிறேன். இது எல்லாமே நமக்கு ரெஸ்ட் ஆகிடுது. இதில் இன்னொரு விரதம் ஒன்று இருக்குது, மௌன விரதம்னு சொல்லுவாங்க. காலம்பரம் 6 மணிக்கு சாயங்காலம் 6 மணிக்கு பேசவும் கூடாது, அந்த தொண்டைக்கும் ரெஸ்ட்டு. அப்போ நம்ம உடம்பு ஃபுல்லாகவே வந்து ரெஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் அந்த விரதம்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இது ஐயப்பனுக்கு வந்து 48 நாட்கள். அது வந்து 48ங்கிறது ஒரு மண்டலம்னு சொல்லக்கூடியது. 48ங்கிறது ஒரு மண்டலம். பெரும்பாலும் வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா 45ன்னா ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க. 45ங்கிறது முழுமையான பலன் கிடையாது, ஒரு மத்தியம பலன் தான் 45ங்கிறது. இது முழுமையான பலன்னா 48 தான். 45க்கும் 48க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்க, இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 45ன்னா என்ன அதுக்கு அர்த்தம் சொல்லுவாங்கன்னா திருப்பக்ஷம் அப்படிம்பாங்க. திருப்பக்ஷம் அப்படின்னா 3 பட்சம், அதாவது 2 பௌர்ணமி, 15 நாளைக்கு ஒரு தடவை பௌர்ணமி வரும், அடுத்த 15 நாளில் அமாவாசை வரும், அடுத்த 15 நாளில் பௌர்ணமி வரும் இல்லையா. 15 நாளைக்கு ஒரு தடவை பௌர்ணமி, அமாவாசை, பௌர்ணமி. அப்போ 15 15 15 3 15 45, அதனால தான் ஒரு மண்டலம் சொல்கிறோம், அதுதான் ஒரு மண்டலம் அப்படிம்பாங்க. இது வந்து முழுமையான பலன் இல்லை. அப்போ 48ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 27 நட்சத்திரம். இந்த 27 நட்சத்திரத்துக்குள்ள தான் நம்ம எல்லாருக்குமே 27 நட்சத்திரத்துக்குள்ள தான். அந்த 27 நட்சத்திரத்துக்காக 27 நாள். அதுக்கப்புறம் 12 ராசி. இதுக்கு மேலே ஒரு ராசி இருக்கா அப்படின்னா கிடையாது. அந்த 12 ராசிக்காக 12 நாள். 27 12 அப்படியே கூட்டிகிட்டே இருங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள். இதுக்கு மேலே ஒரு கிரகம் இருக்கா அப்படின்னா கிடையாது. அந்த 9 கிரகத்துக்காக 9 நாள். 27 12 9, அது 3 சேர்த்து கூட்டுங்க 48. அதுக்காக தான் வந்து 48 நாள் தான் ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்த 48 நாள் நீங்கள் விரதம் இருந்து அந்த படியில் ஏறும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்க இருமுடி இல்லாமல் அந்த 18ஆம் படியில் ஏற்ற மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த 18 படியில் படி பூஜைன்னு சொல்லி செய்வாங்க. அதில் அந்த 18 சித்தர்கள் உட்காந்துருக்காங்க. 18 சித்தர்கள் இருக்கும்போது அந்த சித்தர்கள் மேலே நம்ம காலை வச்சு ஏறுறோம் அப்படிங்கிறபோது நம்ம மேலே சுவாமி இருக்கணும். அப்போ தான் நம்ம அது மேலே காலை வச்சு ஏற முடியும். அதுக்காக தான் நம்ம இருமுடி, அந்த இருமுடியில் வந்து ஐயப்பனை பூஜை பண்ணி அந்த சுவாமியை நம்ம தலையில் வச்சுட்டு அப்போ அது மேலே ஏறுறோம் அப்படிங்கிறபோது அந்த சித்தர்கள் மேலாம் காலை வச்சு போகிறோம் அப்படிங்கிறபோது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வியாதியிலேருந்து நம்ம செஞ்ச பாவத்திலேருந்து இது எல்லாத்தையும் போக்கக்கூடியது. அதுக்காக தான் வந்து அந்த 18ஆம் படி ஏறிட்டு நம்ம இறங்கினோம் அப்படின்னாலே அவ்வளோ விசேஷம், நம்ம எல்லா பாவங்களையும் போக்கக்கூடியது. அதுக்காக தான் இருமுடி ஏந்திண்டு நம்ம அந்த சபரிமலைக்கு 48 நாட்கள் விரதம் இருந்து மாலை அணிவித்து போகக்கூடியது. அதனால்தான். அதுக்கு அடுத்த கட்டம் பார்த்தோம் அப்படின்னா ஐயப்பனை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா மாலையை பொறுத்து மஞ்ச மாதா தேவி அப்படின்னு ஒரு அம்பாள் இருக்கா.
இந்த அம்பாள் யார் அப்படின்னாக்கா ஐயப்பனை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் வந்து அவளை காதலிச்சு திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசையில் இருந்தவர். ஐயப்பன் வந்து கட்ட பிரம்மச்சாரி. அவர் வந்து கல்யாணம்லாம், அவருக்கு கல்யாண ஆசை இதெல்லாம் கிடையாது. அதுக்காக தான் அந்த பெண்கள் வாசம் அப்படிங்கிறதே அவருக்கு வந்து பிடிக்காது. அதுக்காக தான் குழந்தை பருவத்தில் இருக்கும்போது போகலாம், முதியோர் ஆன பிறகு போகலாம் ஐயப்பன் கோயிலுக்கு. இடையில நம்ம போகக்கூடாது. அந்த வாசமே அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாலையபுரத்து மஞ்ச மாதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி, சரி நான் ஒன்று பண்ணிக்கிறேன், ஆனால் வந்து எந்த வருஷத்தில் கன்னிசாமி வராமல் இருக்காங்களோ அந்த வருஷம் நான் ஒன்று பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற. சரி அப்படின்னு சொல்லிட்டு பம்பா நதியில் வந்து பார்ப்பாங்க. அங்கே திருவிழா நடக்கும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து மஞ்ச மாதா தான் இறங்கி வருவா. வரும்போது சந்தோஷமாக நல்லா கிடுகிடுன்னு வேகமாக இறங்கி வருவா. இந்த வருஷமாச்சு பம்பாவில் வந்து பார்க்கணும், யாரும் கன்னிசாமி வராமல் இருக்காங்களா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவள் இறங்கி வருவா. பின்னாடி ஐயப்பன் பொறுமையாக வருவார். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சரம் குத்தி அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்னிசாமிலாம் ஒரு அம்பு ஒன்று குத்துவாங்க. அதை குத்துறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னே ஆஹா இந்த வருஷம் கன்னிசாமி வந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே பொறுமையாக இறங்க ஆரம்பிப்பா. பம்பாவில் வந்து பார்த்தா நிறையா கன்னிசாமிலாம் குளிச்சுட்டு இருப்பாங்க. சரி இந்த வருஷம் கன்னிசாமி வந்தாச்சு, கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ட்டு போயிடுவா. போகும்போது பார்த்தீங்கன்னா ஐயப்பன் முன்னாடி போயிடுவார். அவர் சந்தோஷத்தில் சரி இந்த வருஷம் கன்னிசாமி வந்தாச்சு நம்ம பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு ஐயப்பன் முன்னாடி போயிடுவார். அம்பாள் பின்னாடியே போவாள். அதனால தான் அந்த மாலையபுரத்து மஞ்ச மாதா தேவிங்கிறது அங்கே கோயில்லையே பின்னாடி ஒரு புறத்தில் ஒரு இடத்துல அங்கே அம்பாள் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐயப்பனோட விசேஷங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, ஐயப்பன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்முத்திரை அப்படிங்கிறதான் காமிச்சின்னு இருப்பார். ஒரு கை வந்து பார்த்தீங்கன்னா தொடைக்கு மேலே இருக்கும். பெரும்பாலும் ஜபஸ் பண்ணுற சுவாமியெல்லாம் வந்து தொடையில் கையை வச்சுருந்தா ஜபம் பண்ணுவாங்க. அடுத்த மற்றொரு கை வந்து பார்த்தீங்கன்னா சின்முத்திரையை காமிச்சின்னு இருப்பார். இந்த சின்முத்திரைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ஒரு மனிதனும் வந்து வாழ்க்கை நம்பிக்கைன்னெலாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம கைக்குள்ளே தான் அடக்கும். வாழ்க்கை நம்பிக்கை இதெல்லாம் கைக்குள்ளே தான். நம்ம வாழ்க்கையின் தத்துவமே இந்த கைக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. அதை தான் அவர் ஐயப்பன் காமிச்சின்னு இருக்கார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ஒரு மனிதனுக்கும் ஆணவம் காமம் இது ரெண்டும் வந்து அதிகமாக இருக்கக்கூடாதான், கம்மியாக இருக்கணுமா. அதுக்காக தான் வந்து காமக்ரோதம் கோபமும் காமமும் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக தான் இந்த சுண்டு வரலை காமிக்கிறார். நம்ம விரல்லையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுண்டு வரல் தான் சின்னதாக இருக்கும். அதாவது கோபம் அதிகமாக இருக்கக்கூடாது ஒரு மனிதனுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமமும் அதிகமாக இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த வரலை குறிக்கிறார். அதுக்கு அடுத்த வரல வந்து பார்த்தீங்கன்னா ஆசை. மோதிரம், நவரத்தின மோதிரமாக கொண்டா, வைர மோதிரமாக கொண்டாகும் ஆசை. ரெண்டாவது வரல் தான் வந்து மோதிர வரல் அப்படின்னே பேர் அதுக்கு. அதுக்காக தான் இந்த வரலை நீட்டுறார். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது வரல் நெடு வரல். இந்த எல்லா வரலோட பார்த்தீங்கன்னா இந்த வரல் மட்டும் தான் பெருசாக இருக்கும். நான் தான் பெரியவன், எனக்கு மேலே யாருமே இல்லை அப்படின்னு ஒரு அகந்தை இருக்குது பாருங்கள். அந்த அகந்தை இருக்கப்படாதான். அதுக்காக தான் இந்த வரலை நீட்டுறார். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விரலுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆள்காட்டி விரல்னு பேர். ஒரு மனிதனை குறிக்கக்கூடியது இந்த விரல் தான் போகும். இதோ இருக்காரு பாரு அவரை கூப்பிடு அப்படின்னு சொன்னால் இந்த விரல் தான் போகும். இந்த வரல போகுமா? இது போகாது. இந்த விரல் தான் போகும். அதுக்காக தான் இந்த விரலை நீட்டுறார். இதோ இருக்காரு. இந்த விரல் தான் வந்து ஆள்காட்டி விரல் அப்படின்னு. இந்த விரலை என்ன பண்ணுறாருன்னா இந்த 3 விரலை நீட்டிட்டு ஆணவம் கண்வம் மாயை அப்படிங்கிறத நீட்டிட்டு இந்த விரலை மடக்கி இந்த கட்ட விரலை தூக்கி இதுக்கு மேலே வைக்கிறார். மனிதர்கள் இது எல்லாமே நம்ம இந்த ஆள்காட்டி விரல் தான் நம்ம. அதுக்கு மேலே இந்த கட்ட விரலை தூக்கி வைக்கிறார். இந்த விரல் இல்லைன்னா இந்த கையில் நீங்கள் ஏதாவது பண்ண முடியுமா? ஒரு எழுத்து எழுதணும் அப்படின்னா இந்த கட்ட விரல் தான் வரும். ஒரு பொருளை எடுக்கணும் அப்படின்னா இந்த கட்ட விரல் தான் வரும். இது இல்லைன்னா ஏதாவது பண்ண முடியுமா? அவனின்றி ஓரணவும் அசையாது அப்படிம்பாங்க. இந்த கட்ட விரல் இல்லைன்னா இந்த கையில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இந்த கட்ட விரல் தான் தெய்வம். அதுக்காக தான் நீங்கள் ஒரு பத்திரம் யாருக்காவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரீங்க அப்படின்னாலும் இந்த கட்ட விரல் ரேகையை தான் எடுப்பாங்க. கடவுள் சாட்சியாக இந்த இடத்த நான் உனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துறேன்ப்பா அப்படின்னு சொல்லி கட்ட விரல் ரேகையை தான் எடுப்பாங்க. அது மாதிரி இந்த கட்ட விரல் ரேகை நிபுணர் ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு புஸ்தகமே போட்டு கொடுத்தார். எனக்கு தான் முத கொடுக்கணும் ஒரு புஸ்தகம் கொடுத்தார். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரேகையில் வந்து இந்த ஓம் அப்படிங்கிறதுலாம் அந்த ரேகையில் வருது. இந்த கட்ட விரல் ரேகையில் வந்து பார்த்தீங்கன்னா அதை தெளிவாக அதை எடுத்து அவர் பண்ணியிருக்காரு. அதை இந்த ஓம்ங்கிறதெல்லாம் அந்த ஓம் சொஸ்திக்கு இதெல்லாம் இந்த கட்ட விரல் ரேகையில் வருது. அப்படி அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அவர். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கட்ட விரல் தான் தெய்வம். இந்த கட்ட விரல் தான் தெய்வம். இந்த கட்ட விரல் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் தெய்வம். ஆணவம் கண்வம் மாயை இது 3 யார் அடக்கி ஆள்றாளோ அவெல்லாம் தெய்வத்துக்குள்ள சமானம். மக்கள்லாம் உள்ளே போயிடுவாங்க, தெய்வம் மேலே வந்துடுவாங்க. அவெல்லாம் தெய்வத்துக்குள்ள சமானம். அதுதான் தெய்வம் மனுஷ ரூபேன அப்படின்னு சொல்லி வேதங்கள் ஆகமங்கள்லாம் சொல்லக்கூடியது. அதனால தான் அந்த சின்முத்திரையை காமிக்கிறார். எல்லாரும் நம்ம ஐயப்பன்ட்ட போகும்போது எல்லாத்தையும் விட்டு போயிடணும். ஆணவம் கண்வம் மாயை இதெல்லாம் 48 நாள் எல்லாத்தையும் நம்ம கட்டுப்படுத்தி தான் போகிறோம். இதெல்லாம் இருக்கக்கூடாது. கோபதாபங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம அடக்கி வாழணும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் ஐயப்பன் வந்து இந்த சின்முத்திரை அப்படிங்கிறத ஐயப்பன் காமிச்சின்னு இருக்கார். அது மாதிரி ஐயப்பனோட புராணத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா நிறையா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இருந்தாலும் ஒரு குறுகிய நேரத்தில் ஒரு சிறிய விளக்கத்தை ஐயப்பனை பற்றி உங்களுக்கு நான் கொடுத்தேன். இந்த விஷயங்களையும் எதெல்லாம் சரின்னு போகிறதோ அதெல்லாம் எடுத்துங்க. ஏதாவது தவறு அப்படின்னா அதை விட்டுட வேண்டும். அதை
நல்லதையே பேச வேண்டும், நல்லதையே நினைக்க வேண்டும். ஆகையினால் ஐயப்பனை பற்றி அனைவரும் அறிந்து கொண்டு நல்ல முறையில் சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை வழிபட்டு ஐயப்பனின் அருளை பெற்று, அதுபோல் வந்து நம்ம மாதத்துக்கு, அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி மலைப்பிரதேசம்லாம் நம்ம போகிறோம் அப்படிங்கிற போது உடம்புல வந்து எந்த வியாதியும் வரவே வராது. மலைப்பிரதேசம்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையான பொருள்கள் அங்கே இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான செடி, மூலிகை செடிகள் இதெல்லாம் அங்கே நிறையா இருக்கும். நிறைய மூலிகை செடியெல்லாம் மலைப்பிரதேசத்தில் தான் இருக்கும். நம்ம இந்த ஹோமத்தில் போடக்கூடிய திரவியங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா மலைப்பிரதேசத்துலேருந்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க. சுக்கு, கோஷ்டம், அதிமதுரம், அந்த மாதிரி அகில், குகில், தேவதாரு நிறைய சாமான்கள்லாம் அந்த மலைப்பிரதேசத்தில் தான் கிடைக்கும். அந்த மலைப்பிரதேசத்துக்கு காற்று நம்ம மேலே படணும். அதுக்காக தான் அந்த ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் போட்டால் சட்டை போடாமல் போகணுங்கிறாங்க. சட்டை போடாமல் போகணும் எதுக்காக? அந்த காற்று நம்ம உடம்புல படணும். அந்த காற்று நம்ம மேலே பட்டுதுன்னா தான் வியாதிகள்லாம் குணமாகும். வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம நிறைய மலைகள் இருக்குது. சதுரகிரி, வெள்ளியங்கிரி, போதிய மலை அப்படின்ட்டு நிறைய மலைகள் இருக்குது. இந்த மலைகளுக்கெல்லாம் நம்ம வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னாலே உடம்புல உங்களுக்கு எந்த வியாதியும் வரவே வராது. இதெல்லாம் இயற்கையான காற்று நம்ம மேலே பட்டுது அப்படின்னாலே உடம்புல எந்த வியாதியும் வராது. அதுக்காக தான் சட்டை போடாமல் போகணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. சட்டை போட்டுன்னு நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு உள்ளே விட மாட்டாங்க. சட்டை போடாமல் தான் போகணும். அதுக்காக தான் வச்சுருக்காங்க. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புல வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சட்டை போடாமல் போகணுன்னு வச்சுருக்காங்க. அது மாதிரி இதெல்லாம் வந்து எல்லாரும் இதையும் கேட்டு ஐயப்பன் ஆலயத்துக்கும் சென்று மாலை போட்டு நான் எப்படிலாம் சொன்னனோ அப்படியெல்லாம் கடைபிடித்து ஐயப்பனை வழிபட்டு ஐயப்பன் அருள் எல்லாரும் கிடைக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்திக்கிறோம். ஓம் சுவாமியே சரணமையப்பா.